இயற்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய கொடையில் ஒன்று காய்கனிகளும் உணவுப் பொருட்களும். அந்த வகையில் முக்கணிகளில் மாம்பழத்துக்கு அடுத்தபடியாக நம்ம பலாப்பழத்தை தான் சொல்லுவோம். இதை சக்காப்பழம்னு கூட சொல்லுவாங்க. பொதுவாகவே வெயில் காலம் தொடங்கிட்டாலே பல வகையான விதவிதமான பழங்கள் நமக்கு மார்க்கெட்டில், அதாவது சந்தையில் நமக்கு கிடைக்கும். அதாவது காலத்திற்கு ஏற்ற மாதிரி சீசனல் பழங்களை நாம் மார்க்கெட்டில் பார்க்க முடியும். அந்த வகையில் இப்போ பலாப்பழ சீசன். மற்ற பழங்களை போல் பலாப்பழம் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா அதை முழுமையாக ஒரு நாளில் சாப்பிட முடியாது. அதுலேருந்து எடுத்த ஒரு சில சுளைகளை நம்ம சாப்பிட்டுட்டு மீதம் உள்ளதை விதவிதமான தின்பண்டங்களாக நாம் செய்து கொடுக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது தேன் கலந்த பலாச்சுளைகள் தான். கொஞ்சம் சுக்கு பொடியும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பலாப்பழம். கொட்டை நீக்கிட்டு பலாப்பழத்தை மட்டும் தண்ணி ஊற்றி குக்கரில் வேக வச்சு எடுக்கணும். இப்போ இந்த பலாக்கொட்டையை வீணாக்கக்கூடாது. அதில் அதிகப்படியான சத்துக்கள் உண்டு. இதில் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வேக வச்சு அதை நம்ம சாப்பாட்டுக்கான சைட் டிஷ் செய்யலாம். இதை இப்படி வேக வச்சு மேல் தோலை மட்டும் நீக்கிட்டு அதை நல்ல சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி நம்ம சைட் டிஷ்ஷாக செய்யலாம். பொரியல், கூட்டு இது போல் செய்துக்கலாம். சில பேர் இதில் லாலிபாப் கூட செய்வாங்க. நம்ம பார்க்கலாம் அடுத்த காணொலியில். நாம் இப்போது ஒரு சில பலாச்சுளைகளை தண்ணி ஊற்றி வேக வச்சு எடுத்தோம் இல்லையா, அதை நல்ல மிக்சியில் நல்ல கூலாக பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான வெள்ளைப்பாகு எடுத்து அதில் ஏலக்காய் சுக்கு போட்டு இந்த பலாப்பழ பேஸ்ட்டையும் போட்டு நல்ல வத்த இதை காய்ச்சி எடுக்கணும். இப்போ நீங்கள் பார்க்கக்கூடியது அது மாதிரி காய்ச்சி எடுத்தது. இதுக்கு பலாப்பழ கூழ் இல்லைன்னா பலாப்பழ ஜாமுன்னு கூட சொல்லுவாங்க. இந்த ஜாமை நாம் பிரெட் டோஸ்ட் பண்ணி சாப்பிடலாம், சாண்ட்விச்சாக சாப்பிடலாம், தோசைக்கு சப்பாத்திக்கு தொட்டுக்கலாம். ஒன்றும் இல்லைன்னா நம்ம அப்படியே கூட சாப்பிடலாம். நல்ல சுவையாக இருக்கும். அதே பலாப்பழத்தில் நம்ம அடுத்து செய்யக்கூடிய ரெசிபி பலாப்பழ ரவா கேசரி. நம்ம சேனலில் இந்த ரெசிபி நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணிட்டோம். பார்க்காதவங்க பார்த்துருங்க. ரவா கேசரியில் நம்ம பலாப்பழத்தையும் சேர்த்து பண்ணினோம். நல்ல சுவை அதிகமாக இருக்கும். அடுத்தது நம்ம பார்க்கக்கூடியது பலாப்பழ பாயசம். இந்த பலாப்பழ பாயசத்தில் தேங்காய் பால் கலந்து முந்திரி திராட்சை போட்டு நல்ல பக்குவமாக செய்தோம்னா நல்ல மணக்க பலாப்பழ பாயசம் கிடைக்கும். அதையும் நம்ம காணொலியாக நம்ம சேனலில் போட்டுட்டோம். பார்க்காதவங்க அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம பார்க்கக்கூடியது பலாப்பழ சிப்ஸு. இந்த பலாப்பழ சிப்ஸு செய்கிறதுக்கு நம்ம பழம் எடுக்கக்கூடாது. பலாப்பழத்துலேருந்து எடுத்த சுளைகளை அது காய்வாக, அதாவது பழுக்கிறதுக்கு முன்பே நம்ம அதை எடுத்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துடணும். பழமாக நம்ம போட்டோம்னா அது வேகாது. காய்வாக உள்ள பலாச்சுளைகள் தான் இது மாதிரி சிப்ஸு செய்ய முடியும். இந்த பலாப்பழ சிப்ஸு கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். இப்போ நீங்கள் பார்த்த இந்த காணொலியில் எந்த ரெசிபி, பலாப்பழ ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்றதை எங்களுக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். எங்கள் காணொலி பிடிச்சிருந்ததுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.